அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஜும்மா மற்றும் அதன் பொருள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லில் மலிக்கில் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம். வானங்களில் உள்ளவையும் பூமிகளில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டிருக்கின்றன. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ இன் கானூ மின் கப்லு லஃபி ளலாலிம் முபீன். அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்கள் இடத்தே அனுப்பி வைத்தான். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தனர். وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. இவர்களுக்காகவும் இவர்களுடன் சேராத பிற்காலத்துக்காரர்களாகவும் தூதராக அனுப்பி வைத்தான். அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العليم. அதுவே அல்லாஹ்வின் அருளாகும். தான் விரும்பியோருக்கு அதை அவன் அளிக்கிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. எவர்கள் தௌரத் வேதம் சுமத்தப்பட்ட பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். எச்ச முகத்தார் அல்லாவின் வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களின் உதாரணம் மிக கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. நபியே, நீ கூறுவீராக, யஹூதிகளே, மற்ற மனிதர்களை விட நீங்கள்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தினால் அவர்கள் மரணத்தை ஒரு காலும் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவன். قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு மீட்டப்படுவீர்கள். அப்பால் அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீ கூறுவீராக.
يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை தொழுக பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிவரராக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டதும் பள்ளியில் இருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாவை அதிகமாக தஸ்பீ செய்யுங்கள். وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. இன்னும் நபியே, அவர்களில் சிலர் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ கண்டால் அதன் பின்னால் அவர்கள் சென்று விடுவார்கள். மேலும் நின்ற வண்ணம் உன்னை விட்டு விடுவார்கள். அல்லாவிடத்தில் இருப்பது வேடிக்கை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் உணவு அளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீ கூறுவீராக. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.